பாப்கார்ன் வழங்குபவர் கலிபோர்னியாவிலிருந்து இளவேனில் அன்பழகன், தகவல் தொழில்நுட்ப வல்லுநர். வணக்கம் சார். இப்ப டிசிஎஸ்ல இருந்து 12,000 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இது போல பல நிறுவனங்கள்ல லே ஆஃப் நடந்து கொண்டிருப்பதாகவும் நடக்க இருப்பதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இப்படியே போனா இந்த ஃபீல்டு என்னாகும்? இங்கு பணிபுரிந்தவர்களுடைய அடுத்த நிலை என்ன? அடுத்த கட்டம் அவங்க எதை நோக்கி செல்வார்கள்? அப்புறம் இந்த ஏஐயின் தாக்கம் எப்படி இருக்கும்? இதை பற்றி நீங்க சொல்லுங்க. இப்போ நீங்க முதல்ல ஏன் டிசிஎஸ் இவ்வளவு பேரை லே ஆஃப் பண்றாங்க அப்படிங்கறது கேள்வி வந்துச்சுன்னா, இப்போ நீங்க அது உங்களோட கடைசி ஒரு 3-4 வருஷம் அவங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா 2021-22 அந்த டைம்ல எல்லாம் டிசிஎஸ் வந்து 15%ல இருந்து 16-17% க்ரோ ஆயிட்டு இருந்தாங்க. அவங்களோட ரெவன்யூ க்ரோத் அப்படி இருந்துச்சு. அவங்க மார்ஜின் பாத்தீங்கன்னா 26% கிட்ட இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சு? கடைசி 2-3 வருஷமா பாத்தீங்கன்னா அந்த க்ரோத் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சு போன வருஷம் 24.6% தான் அவங்க மார்ஜின் இருந்துச்சு. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 24.3% தான் மார்ஜின். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 200 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவு தூரம் அவங்களோட மார்ஜின் கம்மியா இருக்கு. ஆனா அவங்களோட growth எப்படி ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 15-16% இருந்து grow ஆயிட்டு இருந்தவங்க இப்ப 4% தான் grow ஆயிருக்காங்க. ஓவரால் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா கம்மியாயிட்டே வந்திருக்கு. இது வந்து நிறைய ரீசன் இருக்கு. ஒன்னு வந்து இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட் இருக்கு, growth ரேட் ஸ்லோவா இருக்கு, இந்த மாதிரி மல்டிபிள் இது போயிட்டு இருக்கு. ஸோ ஆனா டிசிஎஸ் வந்து உடனே இந்த இதை எடுக்கல. அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும் நல்லா அப்ஸ்கை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ நீங்க எல்லாம் ஏஐ ட்ரைனிங் எடுங்க, அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்ததெல்லாம் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெஞ்சிலே இப்ப நிறைய பேர் இருக்காங்க. அதுல எந்த மாதிரி அவங்க டார்கெட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிட் லெவல் அண்ட் சீனியர் எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எந்த கேட்டகரியில மோஸ்ட்லி எல்லாம் வருவாங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், பிசினஸ் அனலிஸ்ட், அதாவது இப்ப அவங்களுக்கு நிறைய ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த நீடுக்கு தேவையான ஸ்கில்ஸ் இல்லாதவங்க. ஸோ அவங்க எப்படி பாக்குறாங்க, இப்போ வந்து ஒண்ணு உங்களை எல்லாம் நம்மளால ஸ்கில்ஸ் வந்து இது பண்ண முடியணும். அப்படி பண்ண முடிஞ்சதுன்னா உங்களை வந்து ரீடைன் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா நாங்க விடணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு போறாங்க. ஸோ இப்போ இதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா 2-3 விஷயம் வருது. ஒன்னு வந்து கம்பெனியோட growth எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா டிசிஎஸும் ஃபைனலா கார்ப்பரேட் கம்பெனி தான். நீங்க கவர்மெண்ட் வேலை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டிசிஎஸ்ல ஜாயின் பண்ணிட்டு இருந்த காலம் இருக்கு. பட் ஆனா டிசிஎஸ் ஸ்டில் அவங்க போர்டுக்கு இது பண்ணணும், ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஸோ தே ஹாவ் டு மெயின்டைன் இட். ஸோ அதுக்கு எல்லாம் பார்க்கும்போது அந்த growth பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு நம்ம ஸ்கில் செட்ஸ் வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது இந்த லே ஆஃப்ஸ்க்கு வருது. நீங்க இப்போ ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒரு ஐடி நிறுவனத்தின் வைஸ் பிரசிடென்டா இருக்கீங்க. பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் ஐடி சார்ந்த படிப்புகளை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மனதில் இது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இம்மாதிரியான தகவல்கள் அவர்களுக்கு நீங்கள் கூறும் ஆலோசனை என்ன? இப்போ இந்த டிசிஎஸ் மாதிரி மற்ற கம்பெனிஸ் பண்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற கம்பெனிஸும் கொஞ்சம் பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ விப்ரோ வந்து 8,000 பேரை லே ஆஃப் பண்ணுவோம், டெக் மஹிந்திரா வந்து ஒரு 5,000 பேரை லே ஆஃப் பண்ணுவோம், மற்றவங்க எல்லாம் வந்து நாங்க கம்மியா பண்ணுவோம் அப்படின்னு விதமா சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்களோட எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு காமன் ட்ரெண்ட் தான் இருக்கு. எந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த மிட் லெவல் டு சீனியர் லெவல், நான் சொன்ன மாதிரி அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர், பிசினஸ் அனலிஸ்ட், அந்த மாதிரி ரோல்ஸ், பிளஸ் இந்த ட்ரெடிஷ்னல் டெவலப்மெண்ட் டெக்னாலஜி சொல்லுவோம், ஜாவா, .NET, இவங்கெல்லாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு ஹையர் லெவல் சீனியர் லெவல் ஆட்கள் வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு ஆர்கிடெக்ட் லெவல் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட நீட் எப்பவுமே தேவைப்படும். மற்றபடி பாத்தீங்கன்னா இப்போ ஆர்கிடெக்டுக்கு அப்புறம் டெவலப்பர்ஸ் இருந்தா போதும். நடுவில் அந்த ஹையர் காஸ்ட் உள்ள சீனியர் மேனேஜர், சீனியர் டெவலப்பர்ஸ் அவங்கள வந்து டார்கெட் பண்றாங்க. ஏன்னா இப்போ அந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் வந்து இப்போ நிறைய மார்க்கெட்ல அவங்களுக்கு வர மாட்டேங்குது. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆர்கிடெக்ட்னால வந்து எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற ரிக்குவயர்மெண்ட்ஸ் வருது, ஜூனியர் லெவல் பீப்புளை வச்சு பண்ற ரிக்குவயர்மெண்ட்ஸ் வருது. அதனால தான் இந்த எல்லா கம்பெனிஸும் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர் ஹையரிங் வந்து யாருமே ஸ்டாப் பண்ணல. எல்லாருமே இன்னும் நான் ஃப்ரெஷர்ஸ் ஜாஸ்தி எடுப்பேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. இன்ஃபோசிஸ் பாத்தீங்கன்னா 20,000 ஃப்ரெஷர்ஸ் நாங்க இந்த வருஷம் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இப்போ இவங்க இந்த மிடில் ரேஞ்சில் இருக்கிறவங்க இப்போ வந்து அவங்க எல்லாம் வேலை பண்றவங்க என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா அவங்களோட ஸ்கில் செட்ஸை கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ எய்தர் அவங்க வந்து ஃபோக்கஸ் வந்து இந்த ஆர்கிடெக்ட் லெவலுக்கு அவங்களோட டெக்னாலஜில மூவ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா எந்தெந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் மெயினா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஏஎம்எல் டெக்னாலஜி, அது எல்லாருக்கும் தெரியும். அது வந்து இப்போ வந்து ரொம்ப இதா போயிட்டு இருக்கு. இல்ல கிளவுட், ஏடபிள்யூஎஸ், அஸ்யூர், ஜிசிபி, இந்த மாதிரி ஏரியால ஃபோக்கஸ் பண்ணும். இல்ல சைபர் செக்யூரிட்டி. ஸோ இப்போ ட்ரெடிஷ்னல் டெவலப்பர்ஸ், ட்ரெடிஷ்னல் இது பண்ணவங்க எல்லாம் இந்த மாதிரி ஏரியால வந்து அவங்கள வந்து அப்ஸ்கேல் பண்ண ஆரம்பிக்கணும். இது பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களோட இது வரும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த முக்காவாசி ஏரியா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே புதுசு தான். அதனால இப்போ வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் இருப்பாங்க இந்த ஏரியால அப்படிங்கிற யாரும் கிடையாது. எல்லாருக்குமே இது வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள லேர்ன் பண்ணிட்டு ஏரியாவா தான் இருக்கும் முக்காவாசி இது. அதனால அந்த மாதிரி அவங்க ஃபோக்கஸ் பண்ணி அவங்க அப்ஸ்கில் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தி இருக்கு. ஏன்னா இப்போ வந்து இன்னொரு கேள்வி வருது. இப்போ வந்து வேலை வந்து எப்படி இருக்கும், இப்போ ஐடி இண்டஸ்ட்ரிக்கு வேலை எல்லாம் கம்மியாக போகுதா, இப்போ என்ன
என்ன தாக்கம் இருக்க போகுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இப்ப நாஸ்காம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2027க்குள்ள இன்னொரு 10 லட்சம் டெக்னாலஜி ஜாப்ஸ் கிரியேட் ஆகும் இந்தியால மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த எல்லாமே ஜாப்ஸ் வந்து கம்மியால ஜாப்ஸ் வந்து இருந்துட்டே தான் இருக்கு. 2020 2021 தேவைப்பட்ட அளவுக்கு தேவைப்படல. பட் ஆனா ஜாப்ஸ் இன்னும் தேவைப்பட்டுட்டே தான் இருக்கு. ஆனா டெக்னாலஜிஸ் டிஃபரெண்ட் ஆயிட்டே இருக்கு. ஸோ அதனால அந்த டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 20 25 வருஷம் முன்னாடி மெயின் ஃப்ரேம் தெரிஞ்சவங்கலாம் வந்து அதே மாதிரி தான் வந்து பின்னாடி வந்து ஜாவா அதெல்லாம் வரும்போது அவங்க வந்து மாற வேண்டியது இருந்துச்சு. மெயின் ஃப்ரேம்ல இருந்து நான் ஓப்பன் சிஸ்டம்ஸ் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்ஸ்கில் பண்ண வேண்டியது. அப்புறம் ஓப்பன் சிஸ்டம்ஸ் தெரிஞ்சிட்டு இருந்தவங்க எல்லாம் ஓகே நான் இனிமேல் கிளவுட் தெரிய ஆரம்பிக்கணும் அப்படின்னு அப்ஸ்கில் பண்ண வேண்டியது. இப்பவும் அதே மாதிரி ஒரு அப்ஸ்கில் இதுதான். ஆனா ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா முந்தி இந்த எல்லா டெக்னாலஜியும் வந்து அதுவா பண்ண முடியாது. ஆனா இப்போ வந்து அந்த டெக்னாலஜி எல்லாம் வந்து ஒரு எனேபிளர் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஏஐ பாத்தீங்கன்னா இப்போ நிறைய ஏஐ கோடிங் இது வந்துருச்சு. GitHub Copilot இருக்கு, கர்சர் ஏஐ இருக்கு, நிறைய ஆட்டோமேட்டட் கோட் ஜெனரேஷன்ஸ் இதெல்லாம் வந்துருச்சு. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதை வச்சு எப்படி நம்ம ஃபாஸ்டா பண்ணணும். ஸோ முந்தி வந்து ஒரு யூஎஸ் ஆள் வேலையை வந்து 4 பேர் இந்தியால இருந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற கணக்குல போயிட்டு இருந்தது வச்சு வேலை ஜாஸ்தி ஆயிட்டு இருந்துச்சுன்னா இப்போ வந்து அந்த ஒரு ஆள் இங்க இந்தியால இருந்தா அந்த ஆள் வந்து எப்படி 2 பேரோட அவுட்புட்டை கொடுக்க முடியும் வித் ஏஐ அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். நார்மலா டெவலப் பண்ற ஸ்பீடை விட இப்போ பயங்கர ஸ்பீடா பண்ண முடியணும், 2 மடங்கு ஸ்பீட்ல பண்ண முடியணும். அந்த மாதிரி ஃபோக்கஸ்ல அவங்களோட ஸ்கில் செட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இது வந்து அவங்களோட தேவைகள் இந்த இடத்துல வந்து இப்போ நிறையவே தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி அவங்க பார்க்கணும்.